I am going to make the paratas for you now. இது வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து டோ பால்ஸ் வந்து பிடிச்சி ஊற வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து எப்படி நான் அடித்து வீசுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கிட்டு தோசை சைஸ்க்கு வந்து இது வந்து இதாத்திக்கணும். இதில் வந்து ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி பண்ணணும். அப்ளை பண்ணோன்னா ஒரு கை மேலே ஒரு கை கீழே பிடிச்சிட்டு வீசணும். வீசினோன்னே அந்த வந்து ஆயில் கொஞ்சம் வந்து தேய்ச்சிட்டு அது வந்து எடுத்து ரவுண்ட் பண்ணணும். நான் வந்து பரோட்டாக்கு வந்து மாவை வந்து வீசி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை வந்து திரட்டணும். இது வந்து இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது கீழே வந்து போட்டுக்கணும். இது கீழே போட்டுட்டோன்னே இதில் வந்து லேஸ் வந்து உள்ள அம்மியும் இருக்கும். அது லேஸ் நம்மளுக்கு நல்லா வெளியே தெரிஞ்சதுக்காக இதை வந்து கை வச்சு கிளாப் பண்ணுற மாதிரி இந்த பரோட்டா ரெண்டு கீழே போட்டு சுட வந்து இதெல்லாம் டேப் பண்ணணும். பாருங்க, இப்ப இந்த மாதிரி வந்து லேயர் வந்து நல்லா தெரியும். அவ்வளவுதான், பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பரோட்டா வந்து நம்ம வந்து கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பரோட்டா வந்து நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிடலாம்.